சுவாமி, அடியேனுக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து வைக்க பிரியப்பட்டீர்களாமே. உங்கள் ராமானுஜன் வந்திருக்கிறேன் சுவாமி. தங்கள் திருக்கரங்கள். ஆச்சாரியரின் விரல்கள் ஏன் மடங்கி இருக்கின்றன? எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்குமா? இல்லையே, ஆச்சாரியர் ஜீவித்திருந்த போது விரல்கள் சரியாகத்தானே இருந்தன. ஆமாம், எப்படி ஆச்சாரியரின் விரல்கள் மடக்கிக் கொண்டன? வித்தியாசமாக இப்படி விரல்கள் மடங்கியிருப்பதை நாங்களும் இப்பொழுதுதான் பார்க்கிறோம். தயவு செய்து இங்குள்ளவர்கள் அடியேனுக்கு ஒன்றை தெரியப்படுத்த வேண்டும். ஆச்சாரியரின் உள்ளத்தில் நிறைவேறாத அபிலாஷைகள் என்று ஏதேனும் இருந்ததா? அப்படி ஏதேனும் இருப்பின் தயவு செய்து அடியேனிடம் தெரியப்படுத்த வேண்டும். ராமானுஜா, ஆச்சாரியரின் உள்ளத்தில் அபிலாஷைகள் உண்டு. ஏன், அதை மனக்குறை என்று கூட சொல்லலாம். குறிப்பாக தன்னுடைய 3 அபிலாஷைகள் நிறைவேறவில்லையே என்ற மனக்குறை ஆச்சாரியருக்கு எப்போதும் உண்டு. அதை அடியேன் அறியலாமா சுவாமி? ஆச்சாரியர் மனதில் இருந்த முதலாவது அபிலாஷை வேதவியாசரின் பிரம்மசூத்திரத்திற்கு போதாயனர் கொடுத்த விளக்க உரைக்கு தகுந்தபடி விசிஷ்டாத்வைத பரமாக ஓர் விரிவுரை செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, நம்மாழ்வாரான சடகோபரின் மீது ஆச்சாரியர் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் அருளிய திருவாய்மொழிக்கு ஓர் உரை காண வேண்டுமென்றும் அவரது திருப்பெயரை யாராவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு சூட்ட வேண்டும் என்பது ஆச்சாரியரின் இரண்டாவது அபிலாஷை. வேதத்தை தொகுத்து வேதாந்த சூத்திரத்தை வகுத்து பெரும் உபகாரியான வியாசரின் திருநாமத்தையும் அவரது தந்தையும் விஷ்ணு புராணம் அருளிய மகானுமாகிய பராசரரின் திருநாமத்தையும் தகுதி உள்ள 2 குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும் என்பது ஆச்சாரியரின் 3வது அபிலாஷை. இவைகளை தம்மால் செய்ய முடியாமல் போனதற்காக ஆச்சாரியர் மிகவும் வருந்தி இருக்கிறார். ராமானுஜா, இவைதான் ஆச்சாரியரின் அபிலாஷை என்றால், மனோரதங்கள் என்றால், அடியேனுக்கு ஆச்சாரிய கிருபையும் எம்பெருமானின் அனுகிரகமும் துணை நிற்க போதுமான ஆயுள் அடியேனுக்கு வாய்க்கப் பெற்றார். இதோ ஆச்சாரியரின் முன்னால் அடியேன் ஒரு பிரதிஜை செய்கிறேன். வேதாந்த சூத்திரத்திற்கு அடியேன் ஒரு வியாக்கியானம் எழுதி வேதங்கள், சாஸ்திரங்கள், சான்றோர்கள் இவர்களுடைய போதனைகளை எல்லாம் அதனுள் அடக்கி மோட்ச மார்க்கம் அனைவருக்கும் எளிதாகும்படியும் சாஸ்வதமாகும்படியும் செய்வேன். வேதானாம் சாம வேதோஸ்மி என்றார் கண்ணபெருமான். அந்த கண்ணபிரானை, கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று தன் சாமவேத சாரமான தமிழ் திராவிட வேத பாசுரங்களை அருளிய அந்த சடகோபர் நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு ஓர் உரையை அடியேன் இந்த உலகத்திற்கு அளித்து அவரது திருப்பெயர் எங்கும் விளங்கும்படி செய்வேன். வேத வேதாந்த உபகாரியான வியாசாச்சாரியரின் திருப்பெயரையும் பரமாத்மாவினுடைய மகத்துவத்தையும் பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள சம்பந்தத்தையும் மோட்ச மார்க்கத்தையும் தமது விஷ்ணு புராணத்திலே ஸ்திரமாக ஸ்தாபித்த அந்த வேதவியாசரின் தகப்பனாராகிய ஸ்ரீ பராசர மகரிஷியின் திருப்பெயரையும் ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்த சிரேஷ்டமான 2 திருக்குழந்தைகளுக்கு சூட்டி ஆச்சாரியரின் மனோரதங்களை அடியேன் நிறைவேற்றுவேன்.
ஆஹா, என்ன அதிசயம் பார்த்தீர்களா? ஆச்சாரியருக்கு நம்பிக்கை வந்து விட்டது. எவ்வளவோ சிஷ்யர்கள் இதற்கு முன்பு ஆச்சாரியரின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வோம் என்று சொன்ன போதெல்லாம் திருப்தியுறாத நம் ஆச்சாரியர் இப்போது பரிபூர்ண திருப்தியை அடைந்து விட்டார். அதனால்தான் மடங்கி இருந்த விரல்கள் தாமாகவே நிமிர்ந்து அதை உறுதிப்படுத்தி விட்டது. இதன் மூலம் ஆச்சாரியர் நம்மோடுதான் இருக்கிறேன் என்கிறார். ஸ்தூலமாக நம்மோடு இல்லாவிட்டாலும் சூட்சமமாக அவர் என்றும் நம்மோடுதான் வாழப்போகிறார். ராமானுஜனின் வாக்கை அங்கீகரித்ததால் ஆச்சாரியர் இனி ராமானுஜனுடனேயே இருக்கிறார். ஆகவே நம் ஆச்சாரியர் நம்மை விட்டு போகவில்லை, நிச்சயம் போகவில்லை. இவ்வுலகை விட்டு அவருடைய திருமேனி மறையப் போகிறதே தவிர ஆச்சாரியரின் ஆத்மா நம்முடனேயே கூட இருந்து நம்மை வழிநடத்தும். இனி யாரும் வருத்தமடையாமல் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள். நடக்கட்டும். ஆச்சாரியருக்கு நடக்க வேண்டிய சடங்குகள் உடனடியாக நடக்கட்டும். வாமா தஞ்சா, சரியான நேரத்திற்குத்தான் வந்திருக்கிறாய். இன்னும் சற்று நேரத்தில் நடை திறந்து விடுவார்கள். பொதுவாக மதிய போஜனம் முடிந்து சற்று நேரம் சிரமப்பரிகாரம் செய்துவிட்டு இந்நேரம் பட்டர் வந்திருக்க வேண்டும். ஏனோ தெரியவில்லை, சற்று தாமதமாகிறது. நானும் தாமதமாகிவிட்டதே என்றுதான் வந்தேன். பொதுவாக என் நகத்துக்காரர் மதிய போஜனத்திற்கு வருவார். அதன் பிறகு சற்று ஓய்வெடுத்துக் கொள்வார். இன்று போஜனமும் செய்யவில்லை, ஓய்வும் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்று முழுவதும் உங்களுடனேயே பொழுதை கழித்திருக்கிறார். உங்களுக்கு சேவை செய்வதே அவருக்கு தலையாய பணியாகிவிட்டது. என்னை பற்றிய கவலையே இல்லாமல் அவர் கிடைப்பதை ஸ்வீகரித்துக் கொண்டு கோயிலிலேயே பொழுதை கழிக்கிறார். நான் அப்படி இருக்க முடியுமா? அதனால்தான் பொறுத்து பொறுமை தாங்காமல் போஜனத்தை இங்கேயே கொண்டு வந்து விட்டேன். சனாதன தர்மத்தை பற்றி அவருக்கு பல உபதேசம் கொடுக்கும் நீங்கள் கிரகஸ்தாசிர தர்மத்தை பற்றியும் அவருக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும். அகத்தில் பாரியாள் என்று ஒருத்தி இருக்கிறாள். அவள் உனக்காக காத்துக் கொண்டிருப்பாள். அகத்திற்கு செல், அமுது செய், சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு பிறகு கோயிலுக்கு வா என்று அறிவுரை சொல்லி அனுப்ப வேண்டாமா? அடியேன் சொல்லி அனுப்பியிருந்தேனே. என்ன சொல்லி அனுப்பினீர்கள்? உன் அகத்துக்காரர் என்று அகத்திற்கு வரமாட்டார் என்று சொல்லி அனுப்பியிருந்தேனே தஞ்சா. ஏன் இன்று வரமாட்டார்? அவருக்கு இங்கு ஏதாவது பணி கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை தஞ்சா, ராமானுஜன் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றிருக்கிறார். உனக்கு அது தெரியும் என்றுதான் அடியேன் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியும்? காற்று மூலமாக செய்தி வருமா? புறாதான் தூது சொல்லுமா? இல்லை ஏதாவது அசரீரி வந்து என் காதில் விழுமா? ஏதோ முக்கியமான வேலையாக இருக்கும், அதுதான் அமுதுண்ண அகத்திற்கு வர தாமதமாகிறது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னவென்றால் மிகவும் சாதாரணமாக ஸ்ரீரங்கம் சென்றிருப்பதாக சொல்கிறீர்கள். யார் அவரை அனுப்பி வைத்தார்கள்? யாரிடம் கேட்டு சென்றார் அவர்? யாரையும் கேட்டு செல்லவில்லை தஞ்சா, உடனே செல்ல வேண்டிய கட்டாயம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் யமுனாச்சாரியார் ராமானுஜனை உடனே பார்க்க வேண்டும் என்று தகவல் வந்தது. உடனே இவரும் சென்று புறப்பட்டு விட்டாரா? ஏன்? அகத்தில் ஒருத்தி இருக்கிறாள், அவள் கவலை கொள்வாள், அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று அவருக்கு தோன்றவில்லையா? சரி, அவசரத்தில் அவருக்குத்தான் தோன்றவில்லை, நீங்களாவது சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆசான் ஆசான் என்று உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, இந்த அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா என்ன? என்னதான் தலை போகிற விஷயமாக இருந்தாலும், உயிருக்கே ஆபத்தாக இருந்தாலும், உயிருக்கு உயிராக கருதப்படும் பாரியாளிடம் சொல்லாமல் எதற்காக அவர் செல்ல வேண்டும்? அதுவும் என்ன, இங்கு பக்கத்து ஊருக்கா சென்றிருக்கிறார்? ஸ்ரீரங்கத்திற்கு சென்றிருக்கிறார். சற்று பொறு தஞ்சா, விஷயத்தை உன்னிடம் தெரிவிக்குமாறு ராமானுஜன் அடியனிடம் சொல்லியிருந்தான். அதற்கு தக்கவாறு சாரதியை உன் அகத்திற்கு சென்று விஷயத்தை தெரிவிக்க சொல்லியிருந்தேனே. எந்த சாரதியும் என் அகத்திற்கு வரவில்லை. சாரதி! சாமி, ராமானுஜன் பெரிய நம்பி சுவாமிகளோடு ஸ்ரீரங்கத்திற்கு போயிருக்கும் விஷயத்தை தஞ்சாவிடம் சென்று சொல்லிவிடு என்று உன்னிடம் சொல்லியிருந்தேனே, நீ சென்று சொல்லவில்லையா? ஏன் மௌனமாக இருக்கிறாய்? விஷயத்தை சொல். சாமி,
இவங்க வீட்டுக்கு போகலாம் தான் புறப்பட்டேன். அப்ப பட்டர் வந்தாரு. கோயிலுக்கு உடனே வர சொன்னாரு. கோயிலோட கதவு அடைச்சுக்கிருச்சு, திறக்க முடியல. நம் பக்தர்கள் எல்லாம் சாயந்தரம் வரத்துக்குள்ள எப்படியாவது கதவை திறந்துன்னு சொன்னாரு. அதனால கதவை சரி பண்ண போயிட்டேன். முடிச்சிட்டு நேரா இவங்க வீட்டுக்கு போகலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கதவு வேலை முடிய கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதுல மறந்துட்டேன் சாமி. அவரை பார்த்து என்ன பயன்? உங்களுக்கெல்லாம் என்ன கவலை இருக்கிறது? நீங்கள் ஒரு தனி மனிதர். உங்களுக்கு பிடித்ததை செய்து கொண்டு, கவரி வீசிக்கொண்டு, பாசுரம் பாடிக்கொண்டு, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு உங்கள் வாழ்நாளை கழித்து விடுவீர்கள். குடும்பம் என்று ஒன்று இருந்தால்தான் குடும்பத்தில் இருப்பவர்களின் மன கஷ்டமும் மன உளைச்சலும் கவலையும் உங்களுக்கு புரியும். உங்களுடன் இருந்து இருந்து அதே குணம்தான் என் நகத்துக்காரருக்கும் தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் ஒருத்தி இருக்கிறேன் என்ற நினைப்பே இல்லாமல், என்னிடம் வந்து தெரிவிக்காமல், தெரிவிக்க வேண்டிய அவசியத்தையும் உணராமல் ஸ்ரீரங்கம் சென்று விட்டார். அவர் உங்களிடம் சொல்லிவிட்டார். நீங்கள் சாரதியிடம் சொல்லிவிட்டு மறந்து போய்விட்டீர்கள். தவறு உங்கள் மீதில்லை, அவர் மீதுதான், என் நகத்துக்காரர் மீதுதான். அவளை நம்பி ஒரு ஜீவன் நகத்தில் இருக்கிறாளே, அவளிடம் நேரடியாக சென்று ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தோன்றியிருக்க வேண்டும். அவருக்கே தோன்றாத போது உங்களுக்கு எப்படி தோன்றும்? எனக்கு என்ன கவலை என்று நீங்கள் இருந்து விட்டீர்கள். அம்மா, சாமியா அப்படிலாம் பேசாதீங்க. சாரதி, நீ செல். தஞ்சா, சாரதி செய்த தவறுக்காக அடியேன் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். ஆச்சாரியர் அழைத்திருக்கிறார் என்ற செய்தி வந்ததும் ராமானுஜன் உடனடியாக புறப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. உங்களுக்கெல்லாம் ஆச்சாரியரைத்தான் தெரியும், அகத்துக்காரி தெரியாது. எது எப்படியோ உங்களின் ஒரு கை பொம்மையாக என் நகத்துக்காரரை மாற்றிவிட்டீர்கள். ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன். சிறுக சிறுக என் நகத்துக்காரரையும் உங்கள் வழியிலேயே மாற்றி அவரையும் இந்த மடத்திலேயே நிரந்தரமாக வைத்துக் கொள்ள தீர்மானித்து விட்டீர்கள். உங்கள் பணியாளராக. இல்லை அம்மா, நீ நினைப்பது போல். போதும். இதற்கு மேல் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நானும் எதுவும் கேட்க விரும்பவில்லை. ஸ்ரீரங்கத்திற்கு சென்றவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரட்டும், இல்லை அங்கேயே தங்கிவிடட்டும். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எல்லோரும் சகல சௌபாகியத்துடனும் க்ஷேமமாக, சுபீக்ஷமாக, சந்தோஷமாக இருங்கள். நான் இப்படியே இருந்துவிட்டு போகிறேன். கஜேந்திரதாசனான திருக்கச்சி நம்பி, நீ ஒரு உயர்ந்த குணவான். நீ இன்னும் பல சிரேஷ்டர்களுக்கு குருவாக திகழ்வாய், திகழ்கிறாய். அடியேன் பகவத் விஷயமாக ஸ்ரீரங்கம் செல்வதை அவர் நிச்சயம் விரும்புவார். ஆனால் ஆச்சாரியரின் நிலையை அறிவதற்காக அடியேன் ஸ்ரீரங்கம் சென்றால் அவர் அதை விரும்ப மாட்டார். சுவாமி, எவ்வளவு கடினமான விஷயங்களுக்கும் கலங்காத நம்பிகள் தங்களின் கண்களில் கண்ணீர் வருவதை அடியனால் காண இயலவில்லை. அதற்கான காரணம் அடியேன் அறிந்திருந்தும் துக்கத்தில் இருக்கும் அனைவரையும் தேற்றும் நிலையில் இருக்கும் தங்களை அடியேன் தேற்றும் நிலை ஆகிவிட்டதே. புனரபி ஜனனம், புனரபி மரணம், இது இயற்கை வகுத்த நியதி. இருப்பினும் குலம் வாழ வாழ்ந்த ஆச்சாரியரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. நமது சம்பிரதாயத்தில் இதுவரை வாழ்ந்த ஆச்சாரியர்கள் அனைத்தையும் துறந்தவர்களாக இருந்தாலும் பகவான் படைத்த ஜீவன்களை வாழ்விப்பதற்காகவே இப்போ உலகில் வாழ்ந்தவர்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு மாய சக்தி ஆட்கொண்டிருக்கிறது. அது நம்மை வழிதவறி நடத்தி செல்ல முயல்கிறது. அந்த நேரத்தில் அந்த சக்தியை அணைக்கட்டி திசை திருப்புவது ஆச்சாரியர்கள் தான். பட்டரே, பகவானை கூட சேவிக்காமல் இருந்து விடலாம். ஆனால் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கப் பெறாதவன்
இப்பூமியில் வாழ்வதே வீண். எல்லா போதனைகளும் புத்திக்கு எட்டுவதில்லை. அதை புத்திக்கு எட்டும்படி செய்வது ஆச்சாரியர்களின் அறிவுரைகள். அப்படிப்பட்ட யமுனாச்சாரிய சுவாமிகளின் சிஷ்யர்களில் அடியேனும் ஒருவன் என்பது இந்த கடையனின் பாக்கியம். அவர் அருகிலிருந்து நம்மை வழிநடத்த தேவையில்லை. அவர் நிழலில் ஒதுங்கினாலே நாம் நல்வழியில் தான் பயணிப்போம். ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று அவரை நம் மனதில் நிறுத்திக் கொண்டாலே போதும், நம் வாழ்க்கை பூரணத்துவம் அடையும். ஆச்சாரியரை அடிக்கடி சந்திக்காவிட்டாலும் அரங்கனுக்கு பக்கத்தில் இருக்கிறாரே என்ற நிம்மதி அடியேனுக்கு என்றும் இருந்தது. அவர் இருக்கும் திசை நோக்கி அடியேன் சேவித்துக் கொண்டே இருப்பேன். இனி ஆச்சாரியரை எங்கு காண்பேன்? வரதனை கண்குளிர பார்த்து பேசும் அடியேனுக்கு ஒருவேளை கர்வம் வந்து விட்டதோ என்று தோன்றுகிறது பட்டரே. அதனால் தானோ ஆச்சாரியரை சமீபத்தில் சந்திக்காமல் இருந்து விட்டேன். அப்படி சொல்லாதீர்கள். வரதன் கைங்கரியம் அவன் அவரை சந்திக்க அனுப்பவில்லை என்றுதான் அடியேனுக்கு தோன்றுகிறது. இருப்பினும் இவ்வளவு சீக்கிரம் ஆச்சாரியர் பரமபதம் அடைந்து விடுவார் என்று அடியேன் ஒருபோதும் எண்ணவில்லை. இன்னும் சிறிது காலம் இருந்திருக்கலாம் பட்டரே. உண்மைதான் நம்பிகளே. அடியேனுக்கு சமீபத்தில் அவரை தரிசிக்கும் வாய்ப்பு கிட்டியது அடியேனின் பாக்கியம்தான். திருவரங்கத்திற்கு அடியேன் சென்றபோது அரங்கன் கூட அடியேனுக்கு இரண்டாம் பட்சம்தான். முதலில் மடத்திற்கு சென்று அவருக்கு தண்டன் சமர்ப்பித்து விட்டுத்தான் கோயிலுக்கு சென்றேன். ஆச்சாரியர் காஞ்சிக்கு எழுந்தருளிய போது அவருடன் இருக்கும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்தது. ராமானுஜனை தொலைவில் நின்று பார்த்ததும் முதல்வன் என்று அவர் கூறியதை அடியேனால் மறக்க முடியவில்லை பட்டரே. உண்மைதான் சுவாமிகளே. அடியேன் ஆச்சாரியரை சந்தித்த போது ராமானுஜன் யாதவ பிரகாசர் பாடசாலையை துறந்து விட்டான் என்றதும் ஆச்சாரியர் வதனத்தில் எத்தனை சந்தோஷம்! ஏதோ அதற்காகத்தான் காத்திருந்தது போல் அடியேனுக்கு தோன்றியது. பிறகு பெருமாளை சேவித்துவிட்டு மடத்தில் அமுது செய்துவிட்டு போம் என்று சொன்னது இன்றும் அடியேன் செவியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடியேனும் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டேனோ என்று தோன்றுகிறது. பெரிய நம்பிகளை காஞ்சிக்கு அனுப்பி ராமானுஜனை அழைத்து வா என்றாராம் ஆச்சாரியர். அப்பொழுது அடியேனும் ராமானுஜனோடு ஸ்ரீரங்கம் சென்றிருக்க வேண்டும். முதலில் அடியேனுக்கு அந்த எண்ணம் இருந்தது. இருப்பினும் ராமானுஜனை மட்டும் அழைத்து வா என்று ஆச்சாரியர் சொன்னதாகத்தான் பெரிய நம்பிகள் சொன்னார். அதனால்தான் இந்த சந்திப்பில் ஏதோ காரணம் இருக்கிறது என்று எண்ணி அடியேன் ராமானுஜனோடு செல்வதை தவிர்த்து விட்டேன். அன்று ராமானுஜனோடு செல்வதை தவிர்த்து விட்டு இன்று தவித்துக் கொண்டிருக்கிறேன் பட்டரே. ஒருவேளை அடியேனும் ராமானுஜனோடு சென்றிருந்தால் ஆச்சாரியரின் முக தரிசனமாவது கிட்டி இருக்கும். ராமானுஜன் ஆச்சாரியரை உயிருடன் பார்க்க இயலவில்லையே. எப்பொழுதும் உடனிருக்கும் பெரிய நம்பி சுவாமிகளே, ஆச்சாரியர் பரமபதம் அடைந்த பொழுது உடனிருக்க முடியாமல் தள்ளி வைத்து விட்டது விதி. அவர் பட்டிருக்கும் துயரத்தை நினைத்து பார்த்தால் அடியேனின் துயரம் மிகவும் சாதாரணமானதுதான். இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று பகவான் தான் முடிவு செய்ய வேண்டும் போல இருக்கிறது. பட்டரே, அடியேன் அந்திம காலத்தில் ஆச்சாரியரை சேவிக்க முடியாமல் போனாலும் அவர் இட்ட பணியை அடியேன் மேலும் தீவிரப்படுத்துகிறேன். ஆச்சாரியரின் உபதேசத்தை முறையை பின்பற்றி அவரை நினைத்துக் கொண்டே அடியேனின் எஞ்சிய காலத்தை கழித்து விடுகிறேன். ஆச்சாரியர்கள் பரமபதம் அடைந்த நாளை அடியவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்வார்கள். அவ்வகையில் துக்கத்தை அகத்தில் வைத்துக் கொண்டு நெகிழ்ச்சியை புறத்தில் காட்டுகிறேன். அடியேனை நினைத்து இனி யாரும் வருந்த வேண்டாம். நல்லது சுவாமி. இப்பொழுதுதான் அடியனுக்கு திருப்தி. நாளைய பொழுது புலர்ந்ததும் பழைய திருக்கச்சி நம்பிகளாக இன்முகத்தோடு உம்மை காண வேண்டும். அதுதான் இந்த அடியவனின் வேண்டுகோள். சரி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சுந்தரி மிகவும் கவலைப்பட்டாள். அதற்கொரு சமாதான உடன்படிக்கையாகத்தான் கல்யாணி நாச்சியாருக்கு நடன பயிற்சியை கற்றுக் கொடுக்க சுந்தரி வடிவை அனுப்பியிருக்கிறாள்.